Exercise 1.4 Solve the following system of linear equation by Coromar's rule. Coromar's rule யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. given linear equations கொடுத்துருக்காங்களா அதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். 5 minus 2 and 1 3 xy equal to plus 16 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 16 minus 7 ரைட் சைடு வந்துச்சுன்னா plus 7 ax equal to b. mod a கண்டுபிடிச்சிருக்கோம். mod a not equal to 0 17னால ஸோ del xனா நம்ம என்ன போடுவோம்னா இங்கே x டேர்ம்ஸ்க்கு பதிலாக இங்கே b இருக்குல்ல மேட்ரிக்ஸ் அதை போடுவோம். x டேர்ம்ஸ் என்னது 5 1க்கு பதிலாக இங்கே b என்னது minus 16 7 அதை போட்டு நம்ம mod கண்டுபிடிச்சிருக்கோம் which is equal to minus 34 அது del y. அப்போ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் இது அப்படியே வச்சுட்டு ஏழுல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுட்டு y டேர்ம்ஸ்க்கு பதிலாக b டேர்ம்ஸ் போடணும். ஸோ 5 1 minus 16 7 எழுதியாச்சா. இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 7 35 minus 16 equal to plus 16 ஆட் பண்ணோன்னா 51. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா del x by del x என்னது minus 34 by del வந்து 17. இது ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் minus 2. y equal to del y by del y என்னது 51 by 17. இதை கேன்சல் பண்ண ஆன்சர் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு minus 2. y equal to 3. செகண்ட் சம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3 by x plus 2y equal to 12 and 2 by x plus 3y equal to 13. xக்கு 1 by xக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை மாற்றி எழுதிக்கலாமா 3a plus மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதினோம். 2y equal to 12 2a plus 3y equal to 13. இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதினோம். ஸோ 3 2 2 3 into ay equal to 12 13. இப்போ mod a கண்டுபிடிக்கிறோம். mod a தான் del. ஸோ del equal to 5 which is not equal to 0. இப்போ del a கண்டுபிடிக்கிறோம். del aன்றது a மேட்ரிக்ஸில் a டேர்ம்ஸ்க்கு பதிலாக b அப்ளை பண்ணணும். b எழுதணும்னா 12 to 13 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 36 மைனஸ் இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா 26. இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா 10. இப்போ del y கண்டுபிடிக்கிறோம். இப்போ y டேர்ம்ஸ்க்கு பதிலாக b மேட்ரிக்ஸை போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 15. a equal to del a by del ஃபார்முலா. ஸோ del a என்னது 10 del வந்து 5 கேன்சல் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். y equal to del y by del y என்னது 15 by del value 5 which is equal to minus 3. a 2 and a 2 இருக்கனால 1 by x equal to 2 எழுதிக்கலாமா. a வந்து 1 by x எடுத்தோமா. ஸோ 1 by x equal to 2. ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு 2 இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஸோ டிவிஷனில் வந்துடும். ஸோ x equal to 1 by 2 and y equal to minus 3 y equal to plus 3. தேர்ட் சம் கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அதோடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ax equal to bன்ற டேர்மில் இருக்குது. ஸோ இதுக்கு del கண்டுபிடிச்சோன்னா டெல்லோட வேல்யூ minus 22. இப்போ நம்ம del x கண்டுபிடிக்கிறோம். இந்த எக்ஸ் டேர்முக்கு பதிலாக b மேட்ரிக்ஸை போட்டுட்டு நம்ம del x கண்டுபிடிச்சோன்னா minus 44 and del y கண்டுபிடிச்சோன்னா minus 66. del x z டேர்முக்கு பதிலாக b மேட்ரிக்ஸ் போட்டு del x கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வேல்யூ minus 88. எக்ஸிக் ஃபார்முலா இருக்கு என்னது x equal to del x by del minus 44 by minus 22 equal to 2. y equal to del y by del minus 66 by minus 22 equal to 3. z equal to del y by del z by z தான் ஃபார்முலா. del z ஓட வேல்யூ minus 88. z ஓட வேல்யூ del ஓட வேல்யூ minus 22. இந்த ரெண்டே கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 4. ஸோ x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 3 z வேல்யூ 4. Fourth sum 3 by x minus 4 by y minus 2 by z equal to minus 1 equal to 0. ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து 1 by x equal to a எடுத்திருக்கோம் and 1 by y equal to b 1 by z equal to c எடுத்திருக்கோம். அப்போ given linear equations எல்லாத்தையும் மாற்றி எழுதிடலாம்.
நம்ம எடுத்திருக்கிறத வச்சு மாத்தி அப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ 3 இன்ட்டு 1/xக்கு பதிலா a மைனஸ் 4 இன்ட்டு b மைனஸ் 2 இன்ட்டு c ஈக்குவல் டு 1. a ப்ளஸ் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் a 1/xக்கு பதிலா a ப்ளஸ் 2 இன்ட்டு 1/yக்கு பதிலா b ப்ளஸ் c மைனஸ் 2 ரைட் சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் 2. தேர்ட் லீனியர் ஈக்குவேஷன் 2a மைனஸ் 5b மைனஸ் 4c ஈக்குவல் டு மைனஸ் 1. கொடுத்திருக்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். ஸோ 3 மைனஸ் 4 மைனஸ் 2 நெக்ஸ்ட் 1 2 1 2 minus 5 minus 4 and ABC and 1 2 minus 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தான் நம்ம ஏபிசியோட XYZோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் mod A ஈக்குவல் டு டெல் மேட்ரிக்ஸ் என்னது mod A மேட்ரிக்ஸ் என்னது mod A போட்டோம்னா நமக்கு -15 கிடைக்கும். ஸோ டெல் ஏன்றது A மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக B மேட்ரிக்ஸ் போடணும். நமக்கு இப்போ டெல் ஏ என்ன கிடைக்கும்னா -15. டெல் பி எப்படி கண்டுபிடிக்கணும்? மேட்ரிக்ஸ்ல இந்த செகண்ட் காலம்க்கு பதிலாக B மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? -5. டெல் சினா லாஸ்ட் ரோல லாஸ்ட் காலம்க்கு பதிலாக B மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணணும்னா நமக்கு டெல் சி கிடைச்சிடும், which is -5. del equal to -15 கண்டுபிடிச்சிருக்கோம். del A -15, del B -5, del C also -5 and A equal to del A by del formula. So A equal to 1 and B equal to del B by del B ஓட value -5, del ஓட value -15, which is equal to 1/3. C equal to del C by C. del C value -5, del value -15. So cancel பண்ணனா 1/3. So A equal to 1 கிடைச்சிருக்கா, which implies 1/x equal to A எடுத்தோமா, so x also 1. B equal to 1/3, which implies 1/y equal to B எடுத்தோமா, which implies y equal to 3. C equal to 1/3 and 1/z equal to C எடுத்தோமா, so z also 3. So x ஓட values என்னது x equal to 1, y equal to 3, z equal to 3. Second sum சொல்யூஷன்ல given என்னென்ன கொடுத்திருப்பாங்க, the total number of questions வந்து 100 and let the correct questions வந்து x ன்னு எடுத்திருக்கோம் and the wrong questions வந்து y ன்னு எடுத்திருக்கோம். இப்போ correct question and wrong question add பண்ணோம்னா total எத்தனை question equal to 100 so which is equal to 1. At the correct minus 1/4 into y equal to 80, which is equal to equation 2. The matrix form given equations matrix formல எழுதியிருக்கோம், which implies இந்த 4 inside கொண்டு வந்து multiply பண்ணிக்கோ. So full terms 4 multiply பண்ணும்போது 4x minus y equal to 320. This is equation 2. So 4 minus 1 இங்க 320. இப்போ del கண்டுபிடிச்சிருக்கோம். delன்றது mod A matrix இதானா, so A matrix AX equal to B இந்த ஃபார்ம்ல இருக்கும். So A matrix equal to -5, del x equal to இந்த ஃபர்ஸ்ட் காலம்க்கு பதிலா B எழுதிக்கலாம். B மேட்ரிக்ஸ் எழுதணும்னா -420, del y equal to இந்த செகண்ட் காலம்க்கு பதிலா B மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 320 -400. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு -80 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, del x by del -420 by -5, which is equal to 84 and y equal to del y by del, which is equal to del y value என்னது -80, del value -5, which is equal to 16. அப்போ x value என்ன கிடைச்சிருக்கு 84, y value 16 and number of answered correctly. எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கு அப்படின்னா x equal to 84. Third sum, select the number of liters in 50% acid used to be x liters. 50% acid வந்து எத்தனை liters add பண்றோம்னா x liters add பண்றோம். The number of liters in 25% acid is used by y liters. Here x plus y equal to 10 கொடுத்திருக்காங்க. Next
50% குடுத்துருக்காங்க. அது 50/100 x + 20% குடுத்துருந்தாங்களா? ஸோ 20/100 y = 40% ஆஃப் 10 குடுத்துருக்காங்க. ஸோ 40/100 இன்ட்டு 10 எழுதிக்கலாமா? ஸோ இது 2 கேன்சல் பண்ணோம்னா x/2. நெக்ஸ்ட் இது 2 கேன்சல் பண்ணோம்னா y/4 which is equal to 4. இது வந்து லீனியர் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோமா? இது செகண்ட். இது ஹோலா நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2x + 4y equal to 16. this equalsனா 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். நமக்கு அப்பதான் இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு டெல் கண்டுபிடிச்சிருக்கோம். mod A is equal to -1, del x கண்டுபிடிச்சாச்சு -6, del y equal to -4, x equal to del x by del ஃபார்முலாவா? ஸோ del x -6 by -1 which is equal to 6. y equal to del y by del y என்னது? -4 by del value -1 cancel பண்ணனா -4. ஆன்சர் என்ன பார்க்கலாம்? We have to make 6 liters of acid and 4 liters of 25% acid. Fourth sum solution. Time is taken for a pump A to fill the tank. Pump A வழியா tank fill ஆகுற time வந்து x minutes and pump P வழியா tank fill ஆகுறதுக்குரிய minutes வந்து y ன்னு எடுத்திருக்கோம். Given 1/x plus 1/y equal to 10 and 1/x minus 1/y equal to 1/30. x 1/x க்கு பதிலா a ன்னு எடுத்து 1/y க்கு பதிலா b ன்னு எடுத்தோம்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸை எப்படி மாத்திரலாம்னா a plus b equal to 10 and a minus b equal to 30. 1/10 1/30 தான். ரைட் சைடில் இருக்கிறது நமக்கு மாறாது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ஸோ del equal to -2, del a equal to del formula del equal to mod a equal to -2, del a equal to -4/30, del b equal to b டேர்முக்கு இந்த செகண்ட் காலம்க்கு பதிலாக b வேல்யூ அப்ளை பண்ணனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -2/30. a ஃபார்முலா என்னது? del a by del a நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4/30 by del value -2. இது என்ன நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/30 which is equal to 1/15. b equal to del b by del -2/30 by -2 equal to 1/30. ஸோ நம்ம a equal to 1/x எடுத்துருந்தோமா? ஸோ x equal to 1/a. 1/a வேல்யூ 1/15. 15 மேலே போகும்போது 15 ஆகிரும். ஸோ b by 1/y equal to y equal to 1/b which is equal to 1/1/30 equal to 30. That is pump A can fill the tank in 15 minutes. x value என்ன கண்டுபிடிச்சோம்? 15. So pump A fill ஆகுறதுக்கு 15 minutes ஆகும். And pump B can fill the tank in 30 minutes. Pump B வழியா tank fill ஆகுறதுக்கு 30 minutes ஆகும். Fifth sum. Let the cost of one dosa வந்து x and one idli be y and one vadai be z. So first என்ன கொடுத்திருக்காங்க? Given எல்லாத்தையும் ஈக்குவேஷன்ஸா எழுதிக்கலாம். 2x plus 3y plus 2z equal to 150. 2x plus 2y plus 4z equal to 200. 5x plus 4y plus 2z equal to 250. Given linear equations எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதினோம்னா நமக்கு ax equal to bன்ற ஃபார்ம்ல இருக்கும். ஸோ a மேட்ரிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், இது x மேட்ரிக்ஸ், இது b மேட்ரிக்ஸ். ஸோ del கண்டுபிடிக்கிறோம். del equal to mod a கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் 20. del x ஃபார்ம்ல கண்டுபிடிக்கிறோம். a மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் x இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு காலம் எடுத்துட்டு b மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் del x. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 600 கிடைக்கும். del y மேட்ரிக்ஸ் இந்த செகண்ட் ரோவை எடுத்து காலம் எடுத்துட்டு அதுக்கு பல b மேட்ரிக்ஸ் போட்டோம்னா நமக்கு del y equal to 200. நெக்ஸ்ட் del x z equal to இந்த தேர்ட் காலம்க்கு பதிலாக b மேட்ரிக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு del x மேட்ரிக்ஸ் which is equal to 600. x equal to del x by del r ஃபார்முலா. ஸோ 600 by 20 equal to 30. கேன்சல் பண்ணோம்னா 30 கிடைக்கும். y equal to del y by del 200 by 20 equal to 10. z equal to del z by del 620 equal to 30.
ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் தோசை எக்ஸ் பி 30. ஒரு தோசையோட விலை 30 அண்ட் காஸ்ட் ஆஃப் ஒன் இட்லி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ₹10. காஸ்ட் ஆஃப் ஒன் வடை ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 30. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் 3 வடை அண்ட் 6 இட்லிஸ் அண்ட் 6 வடைஸ் 3 தோசையோட வேல்யூ இன்ட்டு 30. ஸோ 3 இன்ட்டு 30 ப்ளஸ் 6 இட்லி ப்ளஸ் 6 இன்ட்டு 10 6 வடைஸ். ஸோ 6 இன்ட்டு 30 இதை மல்டிப்ளை பண்ணனா 90, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 60, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 180, ஹோல் டம் ஆட் பண்ணோன்னா 330. அவங்ககிட்ட 350 ருபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து 350 விட அமௌண்ட் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ பில்லை பே பண்ணிடலாமா? ஸோ நம்ம ஆன்சர் எழுதுறோம். அண்ட் தே ஹாவ் ₹350 அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ தே வில் பி ஏபிள் டு மேனேஜ் டு பே எ பில்.